இப்படி செஞ்சால் இன்னொரு தட்டு சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு 200 கிராம் மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்துட்டு, இதோட கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா, 50 ml தயிர் சேர்த்து நல்லா கலந்து பெசர வச்சுடுங்க. அப்படியே ஊறட்டும். இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்ததும், 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, புதினா, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா மசிய வதங்கின பிறகு இதோட நம்ம கலந்து வச்ச மஷ்ரூம் மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கிட்டு இதோட 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் கரெக்டாக இருக்கும். ஊற வச்ச 1 கப் பாஸ்மதி ரைஸை தண்ணீர் வடிகட்டி சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கங்க. இப்போ 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததும் திறந்தீங்கன்னா நல்லா மணக்க சுவையான மட்டன் பிரியாணி தோத்து போகிற அளவுக்கு மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இதே மாதிரி இதே அளவுகளோட சிம்பிளாக நீங்களும் லஞ்சுக்கு செஞ்சு